ரத்த வரலாறுங்க. விடுதலை சிறுத்தையுடைய வரலாறு. நல்ல கட்சி வளர்ந்த பிறகு இங்கே போனோம்னா எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், வாரியம் வாங்கலாம். பல பேர் பெறப்பட்டு வந்ததுல இவர் ஒரு ஆளு. உங்களை யாரும் கூப்பிடல, வாப்பா வாப்பா நீங்க கூப்பிடல, வந்தீங்க, வந்ததுமே எம்எல்ஏ ஆனீங்க. அடுத்து எம்எல்ஏ ஆளும் முயற்சிக்கீங்க, கிடைக்கல, போயிட்டீங்க, அதோட போயிடும். ஆனா போகும்போது தாயுடைய பாலை நல்லா குடிச்சுப்புட்டு இனி எவனையுமே குடிக்க கூடாதுன்னு தாய் பாலுடைய அந்த மாறுபகத்தை அறுக்கிறாங்க பத்தியா. அருவருப்பான கருத்துக்களை எவனோ எழுதி கொடுத்ததை உங்க இதில் போட்டிருக்கிறீங்க. பனையூர் பாபுக்கு அந்த லெட்டர் வந்து எழுதி கொடுத்தது யாரு? பனையூர் பாபுக்கு அந்த கடிதத்தை எழுதி கொடுத்தது யாரு? அதுதான் எனக்குமே கன்ஃபியூஸா இருக்கு. நீங்க தான் சொன்னீங்க அவருக்கு எழுத தெரியாது. இல்ல எழுத தெரியாது பிரதர். அதான் சொல்றேன் நான். அது எனக்கே கன்ஃபியூஸா இருக்கு பிரதர். அவருக்கு எழுத தெரியாது. ஓகே. அப்ப யார் எழுதி கொடுத்தது? யார் எழுதி கொடுத்தது? யார் அந்த கருப்பாடு அப்படின்றது நான் சொல்லவா? நான் மீண்டும் சொல்லுகிறேன், பனையூர் பாபு அவர்களே, அதை கடைசியா சொல்றீங்க. நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம், நெருப்பு அலைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறிமீறி பாய்தல் தீரம். இந்த தலைவருடைய கோட்பாடு, கொள்கை. எங்க அதை வந்து ஏதாவது லைவ்ல வந்து பேப்பர்ல பார்க்காம எழுதாம பேச சொல்லுங்க பார்ப்போம். அவர் நிலைமை என்னன்றதை நான் சொல்றேன், மக்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன் அண்ணன் திருமாவளவன் இவங்களாம் புண்படுத்துறாங்க? நான் இப்படி கேட்கிறேன், என்ன காரணம்? அவர் மனுஷன் புண்படுத்துறாங்க, என்ன காரணம்? அதுக்கு நான் பேச விரும்பவில்லை. என் கட்சி பிரச்சனை நீ பேசாத தயவு செய்து. இல்லை, அவர் வந்து திமுக போறதுக்கு வந்து தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய திமுக துணைத் தலைவர் பொறுப்பு தர போறாங்களாம. திமுகவை நம்பி பாழாக வேண்டாம் என்று மிக பணிவன்போடு கேட்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம பேசிக்கொண்ட இந்த தருணத்தில் மதுராந்தகத்துடைய எம்எல்ஏ மரகதம் குமாரவேல், தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா, பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வேணாம்டா போடா அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? வந்தீங்க விஷயம் நின்று ஜெயிக்க போறாங்க. அது மட்டும் என்ன, அப்ப 115 இப்ப வந்து அந்த பலம் குறைகிறது. அப்ப மெஜாரிட்டி 115 போகும். அப்ப வலிமை அடையுதுல டிவிக்க. அப்ப டிவிக்க வலிமையடைய திமுக காணாமல் கரைந்து போகாதா? அந்த கட்சியுடைய தலைவரை தோற்று போய் விட்டார் அல்லவா? இப்ப அவர் மிக குழப்பத்தில் இருக்கிறார்ன்றதுக்கு ஒரு ரெக்கார்டு சொல்லட்டுமா? சொல்லுங்க. அவர் நேற்று பேசுறாரு. இதெல்லாம் யாருக்கு சொல்றேன்? என்னுடைய அன்பு நண்பர் பாபுவை அரசியல் படித்துக் கொண்டு இருக்கிறேன். மாற்றி 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 பேசுவது முரண்பாடுகளின் தொகுப்பாக இருக்கிறான் திருமான்ற வார்த்தை மட்டும் பண்றாரு. நான் வந்து எங்க தலைவர்கிட்ட வாக்கு கொடுத்தனால நான் ரொம்ப அமைதியா நான் பேசுறேன். ஆனா இப்போ உங்க கட்சிக்காரர் டென்ஷன் ஆக வேணாம். ஓகே. விடுதலை சிறுத்தையுடைய தலைவர்களை வந்து இப்படி கையை காட்டி பேசுறதுக்கு இந்த மண்ணில் எவனுக்குமே அருகதில்லை. உனக்கு பொழப்புக்கு நீ வந்த யாரு? ஒரு வியாபாரியா வந்த, வியாபாரமா இருந்த, வியாபாரியா போயிட்ட, அதோட நிறுத்திக்க. நீ இந்த வசனங்கள் பேசாத. அரசியல் வசனங்கள் வந்து பேசுறது கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரும். ஆளூர் ஷானவாஸ் ஏன் இது வரைக்கும் வாழ்த்து தெரிவிக்கல? என்ன காரணம்? ஆளூர் ஷானவாஸை பற்றி சங்கத்தமிழன் பேச விரும்பவில்லை. அது எவனோ ஒருத்தர் எழுதி கொடுத்து அவர் தேவையெல்லாம் பண்றாங்க. அது மட்டும் திமுக செஞ்சிருக்குன்னு தெரிஞ்சா அன்னைக்கு வா என்ற இன்டர்வியூ, அப்பவாடி இன்டர்வியூ. திமுக உண்டுன்னு பண்றீங்க. நீங்க வாங்க பிரதர், இன்னும் மறைக்கப்பட்ட பல வரலாறுகள் இருக்கிறது. அனைத்து வரலாறுகளும் உங்களுக்கு சொல்லப்படும். உங்களை பத்தின ஒரு ஆடியோ ஒன்று வந்துச்சு. அண்ணன் வணக்கம், நான் நௌஷாத் மௌரூப், ஸ்ரீலங்காவில் இருந்து. கூட்டணியில் இருக்க போகக்குள்ளேயும் நீங்க டிஎம்கே விமர்சிச்சு பேசினா அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு தானே, அதுக்கு பெரிய சல்யூட். நேர்மையா இருக்கிறவனுக்கு தான் அப்படியெல்லாம் பேச வரும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தன்னுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம். என்ற சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழ் அவர்கள். ஆனால் வணக்கம். வணக்கம். விசிகாவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்நாள் வந்து விசிகாவிலிருந்து வெளியேறிட்டார். பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அண்ணன் திருமா அவர்கள் மீது கட்சி அவர்கள் வச்சிருக்காங்க. அண்ணன் திருமா வந்து ஒரு குழப்பமான அரசியல் பண்ணுறாரு, அவர்கிட்ட நம்பிக்கையாக வேலை செய்ய முடியல, மாற்றி மாற்றி பேசுறாரு, சந்தர்ப்பவாதியாக இருக்கார் சொல்லிட்டு பல அலிகேஷன் அண்ணன் திருமா அவர்கள் மேலே ஒரு எம்எல்ஏ வச்சு வெளியே போய்கிறார் பனையூர் பாபு. என்ன காரணம், எப்படி பார்க்குறீங்க? விடுதலை சிறுத்தையுடைய வரலாறை மிக நுட்பமாக ஆராய்ந்து பார்த்தார். விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியல் மட்டும் மையமாக வைத்து வரவில்லை. தலித்து மக்களின் விடுதலையையும் சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பையும் மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள். இன்றைக்கி விடுதலை சிறுத்தையில் பல பேர் வரலாம். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் வந்தவர்கள் எல்லாம் வாக்கரிசி போட்டு கொண்டு வந்தவர்கள். வாக்கரிசி போட்டு வர்றாங்கன்னா என்னன்ற வரலாறு உங்களுக்கு தெரியும். இன்று கூட பல பேர் வறுமையில் வாடுகிறார்கள், கட்சிக்காகவே உழைத்து. இன்று கூட பல பேர் மறைந்து வாழ்கிறார்கள். ஒரு தீவிரவாதியை போல மறைந்து வாழ்கிறார்கள். அதுக்கு எடுத்துக்காட்டு மதுரையை சேர்ந்த மிசா புலியன் எங்கே இருக்காருன்னே தெரியல. இதுக்கு பின்னையாவது இதில் என்னை பார்த்துவிட்டு வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டுக்கு கான்டாக்ட் பண்ணும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அவளை வந்து ஒரு
கடுமையான பல சிக்கல்களையும் பல இடையூறுகளையும் பல ரத்த வரலாறுங்க. விடுதலை சிறுத்தையுடைய வரலாறு. நல்ல கட்சி வளர்ந்த பிறகு இங்கே போனோம்னா எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், வாரியம் வாங்கலாம், அது வாங்கலாம், இது வாங்கலாம்னு பல பேர் பெறப்பட்டு வந்ததுல இவர் ஒரு ஆள். பன்னீர் பாபுவா? சரிங்களா? இவர் வந்தாரு, வந்ததுமே கொஞ்ச காலத்துல தலைவர் கொடுத்தாரு. ஆனா சிறப்பாக செயல்பட்டார். இந்த நேரத்தில் நான் சொல்றேன், 4 எம்எல்ஏக்களில் சிறப்பாக செயல்பட்டு யார் என்றால் உண்மையிலே பனையூர் பாபு என்பதை நான் ஓப்பனா என்னால சொல்ல முடியும். என்ன பண்ணாரு? அது என்ன பண்ணான்றது நீ அவர்கிட்ட போய் தனியாக கேட்டுக்கிறீங்க. நல்லா அதைத்தான் சொல்றேன், சிறப்பாக செய்தார். ஆனா இன்னைக்கு வந்து அவர் வந்து உங்களை யாரும் கூப்பிடல, வாப்பா வாப்பா நீங்க கூப்பிடல, வந்தீங்க, வந்ததுமே எம்எல்ஏ ஆனீங்க, அடுத்து எம்எல்ஏ ஆளும் முயற்சிக்கிங்க, கிடைக்கல, போயிட்டீங்க, அதோட போயிடணும். ஆனா போகும்போது தாயுடைய பாலை நல்லா குடிச்சுப்புட்டு இனி எவனையுமே குடிக்க கூடாதுன்னு தாய் பாலுடைய அந்த மாறுபகத்தை அறுக்கிறாங்க பத்தியா? தாயுடைய மாறுபகத்தை அறுப்பதை போல அருவருப்பான கருத்துக்களை எவனோ எழுதி கொடுத்ததை உங்க இதில் போட்டிருக்கிறீங்க. நான் மீண்டும் சொல்லுகிறேன், பனையூர் பாபு அவர்களே, அதை கடைசியா சொல்றீங்க, நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம், நெருப்பு அலைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறிமீறி பாய்தல் தீரம் எங்க தலைவருடைய கோட்பாடு, கொள்கை. எங்க அதை வந்து ஏதாவது லைவ்ல வந்து பேப்பர்ல பார்க்காம எழுதாம பேச சொல்லுங்க பார்ப்போம். அவர் நிலைமை என்னன்றதை நான் சொல்றேன், மக்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்ப அதுல வந்து டயலாக் பேசுறாப்புல. ஒரு காலத்துல வந்து அதாவது விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் பட்டு எடுத்த குழந்தைன்னு சொன்னாரு, இப்ப அங்கேயே போய் சேர்றாருன்றாரு. அவருக்கு சொல்ல, எல்லாருக்கும் சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுக்கிறீங்க. அந்த காலகட்டத்தில் எங்கள் தலைவர் அந்த டைலாக் எங்கே சொல்கிறாரு? திருப்பரங்குன்றத்திலிருந்து சொல்கிறாரு. சரியா? திருப்பரங்குன்றத்திலிருந்து ஏன் சொல்கிறாருன்னா, அந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை வரும் பொழுது விஜய் தளபதி, இன்றைய தளபதி, என்றும் தளபதியாக இருக்கிற விஜய் வந்து வாயை திறந்து பேசினாரா? அது ஒன்று. அந்த கவின் படுகொலை அப்பதான் நடந்திருக்கு, அதை வாயை திறந்து பேசினாரா? அப்போ எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்ல. மார்க்சிய கோட்பாடு என்ன? எல்லாவற்றையும் சந்தேகி. அந்த சந்தேகத்தில் சொன்னோம். ஆனால் அவர் வெற்றி பெற்ற பிறகு 108 சீட்டு வெற்றி பெற்ற பிறகு மீது அவருக்கு தேவை, அவர் பாமகவே அழைத்திருக்கலாம், சாதி வெறியர்களை, மதவெறியரான யாரு அந்த ஒரு சீட்டு உள்ள பிஜேபி கூட அழைத்திருக்கலாம், அதிமுக அழைத்திருக்கலாம், விசிலை அழைத்திருக்கலாம். அதெல்லாம் யாரையும் அழைக்கல. நேரடியா வந்து எங்க அண்ணன் திருமாதான் எனக்கு வரணும், எங்க அண்ணன் வந்தாருன்னா அவருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுப்பேன், இல்ல நான் போலீஸ் மினிஸ்டர் கொடுப்பேன், அண்ணே வாங்கினாருன்னா, அப்ப அது மட்டுமல்ல, ராகுல் காந்தி கையை தூக்கி பிடிக்கிறார் என்றால் இவர்தான் ஜனநாயகவாதி. அன்னைக்கு அப்படி இருந்தாரு, இன்னைக்கு மாறி இருக்கிறாரு. அப்ப அவருக்கு நம்ம சப்போர்ட்ல இருக்கணுமா இல்லையா? ஆகையால் நாங்கள் வெளியிலிருந்து தான் ஆதரவு கொடுத்தோம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு நீங்க தானே பிரகடனப்படுத்துறீங்க. சுத்தி சுத்தி பேசுறீங்க. நேரையே பேசுறேன். நேரடியா நான் உனக்கு கேட்கிறேன், பனையூர் பாபுக்கு அந்த லெட்டர் வந்து எழுதி கொடுத்தது யாரு? பனையூர் பாபுக்கு அந்த கடிதத்தை எழுதி கொடுத்தது யாரு? அதுதான் எனக்குமே கன்ஃபியூஸா இருக்கு. நீங்க தான் சொன்னீங்க அவருக்கு எழுத தெரியாது. இல்ல எழுத தெரியாது பிரதர், அதான் சொல்றேன் நான். அது எனக்கே கன்ஃபியூஸா இருக்கு பிரதர். அவருக்கு எழுத தெரியாது. ஓகே, அப்ப யார் எழுதி கொடுத்தது? யார் எழுதி கொடுத்தது? யார் அந்த கருப்பாடு அப்படின்றது நான் சொல்லவா? அதனால வாயை திறக்கப்படாது, தேவையில்லாம இதுல ஓப்பன்ல வந்து அவர் எல்லாம் பேசக்கூடாது. நான் அவரெல்லாம் பேசல, எனக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது. என்னை எல்லாம் வழி நடத்தக்கூடிய என் தாய் சிறுத்தை இன்னைக்கு கூட காலையில என்கிட்ட சொன்னாரு, தம்பி நீ நல்ல தம்பி, உன் மனசு பற்றி எனக்கு தெரியும், நேர்மையான ஆள், ஆனால் சில நேரங்களில் வந்து நீ அப்படி இப்படின்னு பேசுறது வந்து எனக்கு பெரிய நெருக்கடியை தருகிறது, அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணி பேசினாரு. ஆனால் நீங்கள் கேட்கின்ற இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்களா? ஆமாம், ஏன்னா எங்கள் தலைவர் வந்து மன உடைஞ்சு சொன்னார், நீ மற்றெல்லாம் கரெக்டு தம்பி, நான் வந்து உடைய எல்லாம் இது பண்ணுறேன், சில நேரங்களில் வந்து நீ வந்து அதிகமாக பேசிடுற அப்படின்னா, சரிண்ணே இனிமேல் நான் பேசலேன்ட்டு. அப்புறம் இப்போ காலையில் நான் ஏர்போர்ட்டில் சொல்லிட்டு வர்றேன், வந்து இங்கே உட்கார்ந்ததுமே திருப்பி பேசினா அவர் மனசு புண்படுவதை சங்கத்தமிழ் விரும்புகிறார். சரி, அவர் ரைட், ஓகே. ஏன் அண்ணன் திரும்ப மனசை இவங்களாம் புண்படுத்துறாங்க? நான் இப்படி கேட்குறேன், என்ன காரணம்? அவர் மனசை புண்படுத்துறாங்க, என்ன காரணம்? அதுக்கு நான் பேச விரும்பவில்லை. என் கட்சி பிரச்சனை நீ பேசாத, தயவு செய்து. கட்சி பிரச்சனையை வந்து பேசாதனா உங்க கட்சிக்காரர் தான் வந்து அலிகேஷன் போறாரு, இந்த மாதிரிலாம். அதுதான் அலிகேஷன் வச்சதுக்கு தான் நான் பதில் சொல்றேன்ல. யார் உன்னை வைத்தது? யார் உனக்கு வழிகாட்டியது? யாரை நம்பி நீ செய்கிறாய்? எந்த ஜென்மத்திலும் இனிமேல் திமுக வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்படி திமுகவை நம்பி நீ வைக்கிறியா? இதெல்லாம் வந்து எவ்வளோ? இப்போ இன்னைக்கு எம்எல்ஏ இல்லைன்னா, நான் ஒரு நண்பன்ற முறையில் உங்களுக்கு சொல்கிறேன், எம்எல்ஏ இல்லைன்னா நாளைக்கு எம்பி ஆகலாம்ல. தலைவர் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் பாராட்டினார்ல உங்கள் தொகுதியிலே வந்து. நானே சொல்கிறேன்லங்க, என்னைக்காச்சும் நான் பாபுவை பற்றி நான் விமர்சனம் இருக்கேனா? இல்லை, இது வரைக்கும் வரலாற்றில் பண்ணதே இல்லை. அப்புறம்
எவனோ வந்து நான் வார்த்தையை விட்டுருவேன், அவங்கள பேச்சு கீச்சை கேட்டு இப்படி கெட்டு போயிடாதீங்க. நாளைக்கே வந்து தலைவரை போய் சந்திச்சு, ஆனால் இதுதானே இவன் தானே சொன்னானே எழுதிட்டேன்னு நீ அப்ரூவ் ஆயிருங்க, மேட்டர் முடிஞ்சு போச்சு. இல்லை அவர் வந்து திமுக போகிறவருக்கு வந்து தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய திமுக துணைத் தலைவர் பொறுப்பு தர போகிறாங்களாமே. திமுகவை நம்பி பாழாக வேண்டாம் என்று மிக பணிவன்போடு கேட்கிறேன், மிக பணிவன்போடு கேட்கிறேன். வரலாறு சொல்லட்டுமா? இன்னைக்கு வந்து நம்ம பேசிக்கொண்ட இந்த தருணத்தில் மதுராந்தகத்துடைய எம்எல்ஏ மரகதம் குமாரவேல், தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா, பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வேணாம்டா போடா அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்? வந்து இங்கே விஷயம் நின்று ஜெயிக்க போகிறாங்க. அது மட்டும் என்ன, அப்போ 115ஆக இப்போ வந்து அந்த பலம் குறைகிறது. அப்போ மெஜாரிட்டி 115 போகும். அப்போ வலிமை அடையுதுல டிவிக்க. அப்போ டிவிக்க வலிமையடைய திமுக காணாமல் கரைந்து போகாதா? அந்த கட்சியுடைய தலைவரை தோற்று போய்விட்டார் அல்லவா? இப்போ அவர் மிக குழப்பத்தில் இருக்கிறார்ன்றதுக்கு ஒரு ரெக்கார்டு சொல்லட்டுமா? சொல்லுங்க. அவர் நேற்று பேசுறாரு. இதெல்லாம் யாருக்கு சொல்றேன்? என்னுடைய அன்பு நண்பர் பாபுவை அரசியல் படித்துக் கொண்டிருக்கிறேன். பாபு அவர்களே, தெரிஞ்சோ தெரியாம அவர் பேர் படிச்சு பார்த்துருப்பாரு. ஓ இப்படிலாம் எழுதி கொடுத்துட்டாங்க, ஐயோ எங்க அண்ணனை பத்தி இப்படிலாம் எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவர் இங்க பிரச்சனை பண்ணிக்கிருக்காருன்னு எனக்கு செய்தி வந்துச்சு. அது வேற பிரச்சனை, ரைட்டா? அவர் ஏதோ ஒரு யோசனையில் ஏதோ ஒரு மூடுல போட்டு விட்டாரு. ஏன்டா நாங்கள் இதை சும்மா ஒரு எழுத சொன்னா இப்படிலாம் எழுதி என்னை கொடுத்து மாட்டி விடுவீங்களாடா அப்படின்ட்டு. எலெக்ஷனுக்கு முன்னாடியே ரிசல்ட்டுக்கு முன்னாடியே பன்னீர் பாபு வெளியே போப்பாருன்றதை விகடன் எழுதியிருந்தாங்க. அப்பெல்லாம் நீங்க அமைதியா இருந்தீங்களா? இப்போ நான் பேசின பிறகு அவர் மனமாற்றம் வரும். இந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். நேற்று என்ன சொல்றாரு? நீங்க நம்பி போக போறீங்கன்னு அப்படின்னு தம்பி சொல்றாரு. எனக்கு தெரியாது, நீங்க போக மாட்டீங்க, ஒரு மன உளைச்சல் இருப்பீங்க, திருப்பி வந்துருவீங்க. ஆனால் ஒரே ஒரு கருத்து சொல்றேன், கேட்டுக்கிறீங்க. நமக்கு டிவி கேக்கு வெறும் 17 லட்சம் ஓட்டு தான் டிஃப்ரென்ஸு. நம்ம வந்து பயப்படாமல் கவலைப்படாமல் இருங்க, நம்ம அடுத்த ஆட்சியை பிடிச்சிடலாம். இது 5 வருஷத்துக்கு கூட தாங்காது. யார் பேசுறது? தளபதி ஸ்டாலின். தளபதி வேற பேர் எடுத்துட்டோமோ? ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேர் எடுத்துட்டீங்களா? தளபதி ஏங்க, தளபதினு என்னங்க அர்த்தம்? நடக்காதை நடத்தி காட்டுபவர், சாத்தியம் இல்லாதை சாத்தியமாக்குபவர், கற்பனையில் கூட பண்ணி பார்க்க முடியாத கனவை நனவாக்குபவர். யாருங்க? விஜய் தான். அவர் தான் தளபதி. தமிழ்நாடு 8 பேருக்கு தலித்து மினிஸ்டர் கொடுப்பாரு. இதே நீங்களே சொன்னீங்க ஒரு நாள், எங்க அவன் கட்சிக்காரன் ஜெய்பீம்னு சொல்லுங்க. சொன்னீங்களா? சொல்ல, இந்த வாய் சொல்லுச்சா சொல்லலையா? ஆனா இன்னைக்கு 8 ஜெய்பீம் இருக்கட்டும், அந்த ஜெய்பீம்ன்ற சொல்லாடலை கனவுகளை நனவாக்கக்கூடிய அமைச்சரை 8 பேருக்கு கொடுக்குறேன் வரலாறுல. அப்ப தமிழ்நாட்டின் நிரந்தர தளபதி நீ விஜய் தான். விஜய் வந்துதான், விஜய் தான் தளபதி, தளபதி தான் விஜய், ரைட்டா? இன்னொரு மேட்டர், இந்த மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா திரு மு.க. ஸ்டாலினுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அவர் ஏற்கனவே என்ன சொல்லிடுறாரு, உங்களெல்லாம் போய் ஆளுதானே தெரிவிக்க சொன்னேன், நீங்க என்ன போய் அமைச்சர் ஆயிட்டீங்களே சொல்லிட்டு உங்க மேல செம்ம கடுப்புல இருக்கிறாரு. சரி, இப்ப அந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். டிவிக்கு வாங்கின ஓட்டு 1,72,00,000, ஏறக்குறைய 35 விழுக்காடு. டிஎம்கே வாங்கினது 1,19,00,000, கூட்டணியோட சேர்த்து எல்லாம் சேர்த்து. சூப்பர் தம்பி, ரொம்ப அறிவாளி தம்பி. அவர் ஒத்த சிங்கிள் மேன், கரெக்டா? இவங்களுடைய சதவீதம் 24 விழுக்காடு, 11 விழுக்காடு டிஃபரெண்ட். ஓட்டு வித்தியாசத்தில் 52 லட்சம் விழுக்காடு டிஃபரெண்ட். 52 லட்சம் டிஃபரெண்ட். இவர் சொல்ற வெறும் 17 லட்சம். அப்ப உண்மையான தற்கூரி யாரு? என்னன்னா உண்மையான தற்கூரி யாரு? இப்போ வந்து என் வாயாலும் நான் சொல்லணும், ஸ்டாலின். நோ ஸ்டாலின் ஐயா அவர்கள் அல்ல, அந்த எழுதி கொடுத்தேன் பாருங்க. அவருக்கு ரெக்கார்டு நெட்ல அடிச்சாலே வரும்லங்க, எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் அப்படின்னு போட்டா 52 லட்சம் வரும்போது 17 லட்சம் ஒருத்தர் எழுதி கொடுக்குறான்னா தற்கூரி அவன் தான். அவர் பாவம், முன்னாள் முதல்வர், முன்னாள் தளபதி, அவர்கிட்ட ஒரு பேப்பரை கொடுக்குறாங்கன்னா அது முக்கியமான மேட்டர். 10 லட்சம் தான் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கை தட்டுறாங்க. அப்ப அங்க இருக்கிற பூரா யாரு? தற்கூரிசா? அதான் பிரதர். இப்போ வந்து ரொம்ப அப்போ ஒருத்தர் நிப்பாட்டலாம்ல, நிப்பாட்டுங்க ஐயா, நிப்பாட்டுங்கய்யா, மன்னிக்கணுமையா, தப்பா பேசிட்டோம்யா, இல்லையா 52 லட்சம் சொல்லியிருந்தா. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில வச்சுக்கிட்டு நாங்க தான் அடுத்து வருவோம்னா அப்ப என்ன அர்த்தம்? இதுக்கு தான் சொல்றேன். அதனால நீங்க வந்து இவரை நம்பி நீங்க போய் பாலா போயிடாதீங்க. இல்ல இப்ப பனையர் பாபு அவர்கள் வந்து இன்னொன்னுலாம் முன்வைக்கிறார். இப்போ வந்து விசிலடிச்சாங்கூட்டம் தியேட்டருக்கு அனுப்புன்னு சொல்லிட்டான்னு திரும்ப சொன்னாரு. அவங்க கூட இவர் போயிட்டாரு. நான் வந்து பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸோடு இருப்பாருன்னு சொல்லிட்டு வந்தா இப்படி ஒரு சினிமா முகத்துல, ரசிகர் முகத்துல குழப்பி பேசுறாரு. காலைல ப்ரெஸ் மீட் ஒன்று பேசுறாரு, நைட்டு இன்டர்வியூ கொடுக்குறாரு, காலைல ஃபேஸ்புக்கில் வேற ஒன்று மாற்றி பேசுறாரு. மாற்றி பேசி முரண்பாடுகளின் தொகுப்பாக இருக்கிறான் திருமான்ற வார்த்தையை மென்ஷன் பண்றாரு. நான் வந்து எங்கள் தலைவர்கிட்ட வாக்கு கொடுத்தனால நான் ரொம்ப அமைதியாக நான் பேசுகிறேன். டென்ஷன் ஆக வேணாம். ஓகே, விடுதலை சிறுத்தையுடைய தலைவர்களை வந்து இப்படி கையை காட்டி பேசுறதுக்கு இந்த மண்ணில் எவனுக்குமே அருகதில்லை, சரியா? இப்போ நீங்கள் சொன்ன இந்த வாசகத்தை நான் ரொம்ப நிதானமாக பேசுகிறேன். தலைவர் காலில் எனக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணியிருக்காரு, கரெக்டாக? நான் திருப்பி சொல்கிறேன், எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது, டென்ஷனை அடக்கிக்கிட்டு சொல்கிறேன். அவ்வளோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அண்ணே என்னென்ன இது அப்படின்னு. இல்லைடா தம்பி அமைதியாக இருங்கடா,
அமைதியாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அமைதியாக இருங்கன்னு சொல்லாச்சு. இன்னைக்கு 8 மினிஸ்டர் கொடுத்துருக்கிறாருல, ஆமாம் கொடுத்துருக்காரா கொடுக்கலையா? அவர் தான் அம்பேத்கரிஸ்ட். 8 பேர் கொடுத்துருக்காருல, அவர் தான் பெரியாரிஸ்ட். 8 பேர் கொடுத்துருக்காருல, அவர் தான் மார்க்சிஸ்ட். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியே ஆதரவு கொடுத்துருக்கு. எங்களுக்கெல்லாம் முன்னாடி காங்கிரஸ் கொடுத்துருக்கு. அதை எவனும் பேசலை. உனக்கு பொழப்புக்கு நீ வந்த யாரு? ஒரு வியாபாரியா வந்த. யார பேசிக்கிறேன்? வியாபாரியா வந்த, வியாபாரமா இருந்த, வியாபாரியா போயிட்ட. அதோட நிறுத்திக்க. நீ இந்த வசனங்கள் பேசாத. அரசியல் வசனங்கள் வந்து பேசுறது கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும். இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. அதாவது இன்னைக்கு வந்து எங்கள் தலைவர் இருக்கிறனால தாங்க இன்னைக்கு விஜயா அந்த சித்தாந்தத்துக்கு வர்றாரு. இல்லை, இப்போ திரும்ப மாற்றி பேசுறாருன்ற ஸ்டெப்ட வைக்கிறாரு. அதுக்கு நான் பதில் சொல்ல போறீங்க? அதுக்கு தானே இப்போ இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கிறேன். இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கிறது என்னங்க, எல்லாவற்றையும் சந்தேகி அப்படின்றது கோட்பாடுங்க. சந்தேகப்படுறவங்க, இப்போ உங்களே சந்தேகப்படுறவங்க, இந்த தம்பி தேவையில்லாமல் நம்ம பேர் டேமேஜ் பண்ணுறானோ, ஏட்டி பூட்டியா கேள்வி வைக்கிறானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. பேசி பார்க்கும்போது தெரியுது தம்பி வந்து நல்ல தம்பி தான். ஒரு ஜனநாயக ரீதியான கருத்துக்களை வந்து அண்ணன் இருந்து வாங்கணும். இப்போ எத்தனை பேர் சொன்னாங்க இல்லை, வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பேசாத பேசாத பேசாத. நான் பேசாமல் இருக்கிறேன்னா? பேசுறேன்ல. எனக்கு தெரியும் அம்பேத்கருடைய தலைவர், எங்களுக்கெல்லாம் தலைவர், எழுச்சி தமிழருக்கே தலைவர் யாரு? பகவான் புத்தர். புத்தர் என்ன சொல்றாரு? உனக்கு நீயே ஒளியாக இரு, அப்போ தீபபவ. உன் சுய அறிவை பத்தி சிந்தனை பண்ணு, நீயா எல்லாத்தையும் கண்டுபிடி, உண்மையா பொய்யான்னு. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்கள் தலைவர் வந்து அவரை முதல்ல உரசி பார்த்தாரு. நீ உண்மையிலே வந்து யாரு, உன் பின்னாடி யாரு இயக்குறா அப்படின்னு பார்க்கும்போது, எப்ப ராகுல் காந்தியோட கையை தூக்கி பிடித்தாரோ, எங்கள் தலைவரை வந்து சந்தித்தாரோ, நீங்க தாங்க வரணும்னாரோ, எங்க நீ கற்பனை பண்ணிடலாங்க. நீ காலையில் கூட எனது அன்பு நண்பர், பழைய நண்பர், நீண்ட கால நண்பர், நீண்ட உரையாடல் நடத்தினார். யார் நண்பர்? வன்னியரசு. வன்னியரசே சொல்றாரு, நான்லாம் அமைச்சராக நினைக்கவே இல்லைனே, நான் ஒரு எம்எல்ஏ ஆவேன் நினைச்சேன். ஆனால் இன்னைக்கு அமைச்சர் கொடுத்து அவர் சொல்றாராம், எல்லா பிரச்சனையும் நீங்க தைரியமா செயல்படுங்க. இப்போ நான் காலையில் கோரிக்கை வச்சுட்டேன், நம்ம வந்து நிறைய சுடுகாட்டுக்கு பாதைகள் இல்லாமல் இருக்கிறது தலித்து மக்களுக்கு, அதை முதல் ஸ்டெப்பா எடுங்க. பொருள் முடிச்சுக்கிறேங்க. மேலாவளவுல அந்த பிரச்சனைலாம் இருக்கு, அதெல்லாம் செய்யுங்க. செய்யறேன். வெளிப்படையா ஒண்ணு கேட்கிறேன். நல்லா கேளுங்க. வன்னியரசன் எம்எல்ஏ ஆனதை ஏற்கனவே விசிகால எம்எல்ஏ ஆன சில பேரால பொறுத்துக்க முடியல, அதனாலதான் வாழ்த்து கூட சொல்ல மாட்டாங்க. இன்னும் எதுக்கு பேர்லாம் சொல்ல கூட. ஆளூர் ஷானவாஸ் ஏன் இது வரைக்கும் வாழ்த்து தெரிவிக்கல? என்ன காரணம்? ஆனூர் ஷானவாஸை பற்றி சங்கத்தமிழன் பேச விரும்பவில்லை. ஏன்னா எதனால பேச விரும்பவில்லை? அதோட நிப்பாட்டிக்கிறீங்க. ரைட்டா? இப்ப இங்க பாருங்க, எனக்கு என்னுடைய அன்பு தம்பி நண்பர் தான். வன்னியரசுக்கு சில கருத்து முரண்கள்லாம் இருக்கு, இல்லாமலாம் இல்லை. ரைட்டா? ஆனா இருந்தாலும் கூட நீ கட்டி தழுவுகிறேன், அவரை வாழ்த்துகிறேன். ஏன்னா தலைமையை சங்கத்தமிழ் மதிக்கிறான், அது மாதிரி எல்லாரும் மதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்பதை விட கட்சி தொண்டர்கள் விரும்புகிறார்கள். அப்ப அவர் வாழ்த்து தெரியவில்லை என்றால் அதற்கு சங்கத்தமிழ் பதில் சொல்ல விரும்பவில்லை. இப்போ உங்களை பற்றின ஒரு ஆடியோ ஒன்று வந்துச்சு. ஒரு இஸ்லாமியர் இலங்கையிலேருந்து பேசியிருந்தார். நீங்கள் பேசுகிற கருத்து எல்லாமே நல்லா இருக்குது, சங்கத்தமிழ் பேச ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது, நீங்கள் உண்மையின் பக்கம் நிற்கிறீங்க, ஆரம்பத்தில் நாங்களே கூட உங்கள் மேலே சில விமர்சனம் கோவம்லாம் பட்டுன்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஷானவாஸ் அவர்கள் பற்றி நீங்கள் பேசினது, உங்களை பற்றி ஷானவாஸ் ஒரு டிபேட்டில் வந்து உங்கள் பேர் குறிப்பிடாமல் உங்களை தான் சொன்னது, இது போன்ற விஷயங்கள்லாம் வந்துச்சு இல்லையா? ஏன் ஒரு தலித் அதிகாரத்துக்கு வரும்பொழுது உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சில பேராலேயே அதை ஜீர்ணிச்சிக்க முடியலையே? இது என்ன காரணம்? இது அண்ணன் வணக்கம், நான் நௌஷாட் மௌரூப், ஸ்ரீலங்காவிலிருந்து. நான் ஒரு சட்டத்தரணி. நான் உங்களோட நேர்காணல் எல்லாம் நான் பார்க்கறது எல்லாத்தையும் உடைச்ச மாதிரி பேசுறாரு. இப்ப ஆலுஷா நவாஸ் அவங்களோட சீட் கொடுக்கலங்கிற அந்த விஷயங்கள்ல எல்லாம் திறந்த வெளியில ஏன் அப்படி பேசுறீங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது. நேர்மையா இருக்கிறவனுக்கு தான் அப்படியெல்லாம் பேச வரும். ஆனா இந்த சூழ்நிலையில பார்க்க போகக்குள்ள நீங்க சொன்னது எல்லாம் சரிங்கிற ஒரு மனநிலை வந்திருக்குது. அதுக்காக தான் நான் உங்களோட பேசணும்னு நினைச்சேன். நான் அதுக்காக வாழ்த்துக்கள். கூட்டணியில் இருக்க போகக்குள்ளேயும் நீங்க டிஎம்கே விமர்சிச்சு பேசின அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு தானே, அதுக்கு பெரிய சல்யூட். வாழ்த்துக்கள். தொடர்ந்து பேசுங்க, தொடர்ந்து உங்களோட குரல்களை பதிவு செய்யுங்க. வருகிற ஒரு காலத்துல உங்களுக்குமான அந்த அங்கீகாரத்தை நிச்சயமா நான் தருவாரு. நன்றி. வரலாற்று உண்மைங்க. வரலாற்றுல வந்து இன்னைக்கு வந்து நம்ம வன்னியரசு அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு SC ST உடைய இன்னும் சொல்ல போனோம்னா அதுக்கு வந்து ஒரு அமைச்சராக இருக்கிறனால் இது வரலாற்று கிடைத்த வெற்றிங்க, ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. நாங்க போய் ஏந்திட்டு இருப்போம், ஐயோ எங்களுக்கு ரோட போடுங்க, ஐயா எங்களுக்கு தாட்போக்கு லோனை கொடுங்க, ஐயா எங்களுக்கு மனத்துல கலந்து விட்டாங்க, ஐயா எங்களுக்கு இந்த பிரச்சனை கெட்டமா கேட்கலையா, இன்னைக்கு நாங்களே தீர்வு எடுப்போம். எவ்வளவு பெரிய வரலாறு, சாதாரண விஷயம் இல்லை.
நீ பொறுத்திருந்து பாருங்க. தமிழகத்தில் ஒரு பெரிய தலைகீழ் மாற்றம் உருவாகும். தலை நிமிர சேர்கிறலும் அன்று தலைகீழாய் நாடு புரளும். இப்போ அவர் வச்ச அலிகேஷன்லாம் பொய்ன்னு எடுத்துக்கலாமா? தம்பி, நான் அவரை பற்றி பேச விரும்பலை தம்பி. நீ சும்மா தேவையில்லாமல் என்னை எதையாவது பேசி விட்டு என்னை தேவையில்லாமல் வம்பில் எடுத்து விட்றீங்க. அவர் ஒரு காலத்தில் என் நண்பராக இருந்தார். இன்னைக்கு எவனோ அந்த ஆள் மூளையை குழப்பி விட்டு என்னமோ சலவை செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. மூளை செலவு எதோ பண்ணி விட்டாங்க. அது அவருடைய எழுத்தே இல்லை. அவர் என்ன எழுதுவாருன்னு அவர் ஸ்டைல் எனக்கு தெரியும், நடை தெரியும், உடை தெரியும், எப்படி எழுதுவாருன்னு தெரியும். அதை எவனோ ஒருத்தர் எழுதி கொடுத்து அவர் தேவையெல்லாம் பண்ணுறாங்க. அது மட்டும் திமுக செஞ்சுருக்குன்னு தெரிஞ்சா அன்னைக்கு வா என்கிட்ட இன்டர்வியூ. அப்பவாடி இன்டர்வியூ. எனக்கு என்னன்னா, ஏற்கனவே திமுக அதிமுக சேர்ந்து கூட்டணி வச்சு விஜயை வந்து வீழ்த்தணுன்றது பண்றப்பெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு கோவம் வரல. இப்ப இதுக்கு மட்டும் பெருசா கோவம் வருது. விசிகாக்கு உங்க கட்சியில் இருக்கிறவங்களை வந்து இந்த மாதிரி அவங்க பக்கமா இழுக்கிறாங்க, அவங்க தான் சொல்லி எழுதி வச்சாங்க. இப்போ இது விமர்சனம் வரும்பொழுது இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோவத்தை உண்டாக்குதான்னு கேட்கிறாரு. எங்களுடைய இதில் வந்து ஒரு கோட்பாட்டை உள்வாங்கி வந்தவரை அவரை வந்து மூளை செலவு செய்து கூப்பிட்டு எழுதிட்டு போறாங்கன்னா அவர் ஏதோ ஒரு மன உளைச்சல் இருக்கலாமுங்க. நம்ம எம்எல்ஏ இருந்தால் வர்றதானே. இப்ப நானா என்னெல்லாம் சீட்டு கொடுக்கல, அடுத்த நாள் எனக்கு பேட்டி கொடுக்கலையா, அது என்னுடைய மனப்பக்குவம். சரிங்களா? இப்ப அவருடைய பொசிஷன் என்னன்னு வந்து ஆண்டவனுக்கு தெரியும். ஆனா இதை செஞ்சது மட்டும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அன்னைக்கு கேமரா எடுத்துட்டு வாங்க. அன்னைக்கு திமுக உண்டுன்னு பண்றீங்க. நீ வாங்க பிரதர், இன்னும் மறைக்கப்பட்ட பல வரலாறுகள் இருக்கிறது. ரைட்டா? அனைத்து வரலாறுகளும் உங்களுக்கு சொல்லப்படும். திமுக சார்ந்த இந்த சோஷியல் மீடியாலாம் ஃபேமஸாக இருப்பாங்க. அவங்க எழுதுனா 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன இப்போ விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கன்னா, இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்கணுன்றதுக்காக தான் அண்ணன் திருமா ஓட்டு கேட்டார், கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஓட்டு கேட்டாங்க. இப்படி அதுக்காக தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த 6 எம்எல்ஏக்கள், 4 கம்யூனிஸ்ட், 2 விசிகா. நீங்களாம் யாருக்காக வந்தீங்க? ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்கள் விஜய் முதலமைச்சர் ஆக்கிறீங்களே, இது எந்த விதத்தில் எங்கள் தலைவர் பாராட்டலாம், யார் ஸ்டாலின் பாராட்டலாம், ஆனால் எங்கள் கண்களுக்கு நீங்கள் எல்லாம் துரோகிகள்னு சொல்கிறாங்க. துரோகிகள் என்று பேசுகிற துரோகிகளே, நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்களே. இப்போ எவ்வளோ 30, 40, 50 எத்தனை எதை சொல்லுங்க, எத்தனை பாவம் அவரை தோக்க வச்சுருக்கீங்க. வேற பிரச்சனை. ரைட்டு? அதெல்லாம் வந்து அங்கே வந்து விடுதலை சிறுத்தை ஓட்டு இல்லை, கம்யூனிஸ்ட் ஓட்டு இல்லை, காங்கிரஸ் ஓட்டு இல்லை. நான் ஓப்பனாக சொல்றேன், நாங்கள் மட்டும் இல்லை என்றால் உங்களுக்கு நல்ல ஒரு முட்டை கொடுத்துருப்பார்கள். நீங்கள் ஆம்லேட் போட வேண்டிய சூழ்நிலை இருந்து எதிர்கட்சியோட வந்திருக்காது. புரியுதா? புரியுதா? இன்னைக்கு இந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கு காரணமே காங்கிரஸ் இருக்க விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது என்பதை அனைத்து அரசியல் அறிந்த ஆளுமைகளுக்கும் தெரியும். ஆனால் அதை பற்றிலாம் பேசாதீங்க, மானம் போயிடலன்னா அடுத்த சவால் விட்டால் காலியாகி போயிடும். வாங்க ரிசைன் பண்ணுவோம். 2 எம்எல்ஏ தானே, நாங்கள் தலைவர்கிட்ட சொல்லி ரிசைன் பண்ண சொல்கிறேன். நீங்கள் எல்லாத்தையும் ரிசைன் பண்ணுங்க, திருப்பி தேர்தல் நிற்போம். வந்து நின்று பார்ப்போம். வாங்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் திமுக எவ்வளோ பெரிய கட்சி, அதை போயிட்டு இப்படின்னு சொல்லுங்க, பல்லு பிடிச்சி பார்க்க எவ்வளோ பெரிய கட்சி. தலித்துகளுக்கு வந்து மனத்தை கலந்த தண்ணியை குடிச்சா நீயே குற்றவாளியான்னு சொல்லுவ. வேங்கவேலு பிரச்சனையை வந்து இது வரைக்கும் தீர்வு கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி அங்கே மேல்பாதி கூட்டுக்கிட்டு போக மாட்டேன். இங்கே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை வந்து அதுக்கு வந்து பல சிபிசிஐடி மாற்றி சிஐடிக்கு கொண்டு போகாத நீதிமன்றத்தில் போய் திருறது. அதேமாதிரி துப்புரவு தொழிலாளர்கள் போராடுனா போய் போராளிகளுக்கு பிரச்சனையை தீர்க்கிறது இல்லை, அந்த போராட்ட மக்களுக்கு போய் போராளி படமாக வந்து பயன்படுத்த நடித்த படத்தை பார்க்கறது. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. கவினுடைய படுகொலை, ஆணவ படுகொலைக்கு ஸ்பாட்டுக்கு போகிறதில்ல. எத்தனை பிரதர் சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம் பிரதர், அதெல்லாம் விடுங்க பிரதர். திமுக அதெல்லாம் மறக்க விரும்புகிறேன் சங்கத்தமிழன். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி, வணக்கம்.